ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம். சூட்சமமான தத்துவங்களையும் சிரம சாத்தியமான சடங்குகளையும் சொல்கிற வேதங்களை 4ஆக பிரித்து 4 சிஷ்யர்களுக்கு போதித்தார் வியாசர். அந்த சூட்சமங்களை புரிந்து கொண்டு வேதம் விதிக்கிற யக்ய அனுஷ்டானங்களை ஏராளமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு செய்யக்கூடிய ஒரு சிலருக்கு இந்த 4 சிஷ்யர்கள் வேதங்களை போதித்தார்கள். வேதங்களை இவ்வாறு வகுத்து பரப்பிய அதே வியாசர் அதே வேதங்களின் பரம தாத்பரியத்தை சிலருக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் ரஞ்சகமான புராணங்களாக இயற்றினார். இவற்றை பொது ஜனங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் செய்கிற பணியை சுதர் என்பவரிடம் ஒப்புவித்தார். புராணங்களை பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்ததால் அவர் சுத பௌராணிகர் என்றே பெயர் பெற்றார். இவர் அப்பிராமணராக இருந்தும் பெரிய பிரம்ம ரிஷிகள் எல்லாம் இவரை உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்த்தி நிரம்ப மரியாதை செய்து இந்த புராணங்களை கேட்டார்கள். வேதத்தில் சத்தியம் வத என்று ஒரு விதி இருக்கும். அந்த விதியை கதாரூபமாக்கி ஜனங்கள் யாவரும் ஏற்குமாறு செய்கிறது ஹரிச்சந்திரன் வரலாறு. தர்மம் சர என்கிற வேதத்தின் சட்டத்துக்கு மகாபாரதம் முழுவதும் விளக்கமாகிறது. மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ என்கிற வேத வாக்கியங்களுக்கு ஸ்ரீராமனின் சரித்திரம் அற்புதமான பாஷ்யமாக இருக்கிறது. ஆத்ம அபிவிருத்திக்காக வேதத்தில் சொல்லி இருக்கிற சூட்சமமான தத்துவங்கள் எல்லாம் இப்படி பொது ஜனங்கள் எல்லோருக்கும் பௌராணிகரால் கதைகளாக பிரச்சாரம் செய்யப்பட்டன. ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம்.